தலைப்பு கண்மம் என்கின்ற. ஆணவமலம் பார்த்தாச்சு, சிவபெருமானை பற்றி பார்த்தாச்சு, பசுக்களை பற்றி பார்த்தாச்சு. 3 பேரை பார்த்துட்டோமா? இன்னும் பாக்கி யாராவது இருக்கா? வெரி குட். கண்மமும் மாயையும் இருக்கு. கண்மம்னா என்ன? நம்முடைய கர்மா, நல்லதோ கெட்டதோ நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவம் கண்மத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது. இந்த கண்மம் என்கின்ற தலைப்பை பற்றி நாம் இன்றைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த கண்மம் என்பது உலகத்தில் மாயைங்கிற தத்துவத்தை ஏற்றுக்கிறவங்க இருக்காங்களோ இல்லையோ, ஆணவமலங்கிற தத்துவத்தை ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, பொதுவாக இந்திய சமயங்களில் உலோகாயுதன் என்கின்ற ஒருத்தனை தவிர்த்து மற்ற அத்தனை பேருமே கண்மம் என்கின்ற தலைப்பை ஏற்றுக்கொள்கிறான். சமணராக இருந்தாலும் பௌத்தராக இருந்தாலும், அது இந்து சமயத்தில் உள்ள எந்த பிரிவாக இருந்தாலும் கண்மம் என்கின்றதை ஏற்றுக்கொள்கிறது. கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகம் மட்டும்தான் கண்மம் கிடையாது, புண்ணியம் செஞ்சால் புண்ணியம், நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் கெட்டது வருங்கிறது அனுபவம் கிடையாதுங்கிறவன் யார்? நாஸ்திகன் மட்டும்தான். எதை வேணாலும் செய்து கொண்டு எப்படி வேணாலும் வாழலாம் என்பது நம்முடைய கருத்து. ஆனால் மற்ற எல்லாரும் நம்முடைய செயல்களுக்கு நாமே பொறுப்பு என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். உலகத்தில் கண்மம் ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி அதனால் எழுகிறது. நாத்திகனானவன் என்ன சொல்லுகின்றான்? இந்த முன்பிறவின்னு ஒன்று கிடையவே கிடையாது, அதேமாதிரி அடுத்த பிறவின்னு ஒன்று கிடையவே கிடையாது, இந்த அப்போ கண்மமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த உலகத்தில் ஒருத்தன் அதிகமான முயற்சி பண்ணுறான், ஆனால் அவனுக்கு செல்வம் கிடைக்க மாட்டேது, தோல்வி கிடைக்கிது. ஒருத்தன் முயற்சியே இல்லாமல் இருக்கான், அவனுக்கு நிறைய செல்வம் இருக்குது, அவன் நிறைய வெற்றி அடைகின்றான்னு பார்க்குறோம். இப்படி மாறி மாறி நடப்பதை பார்க்குறோம். இதற்கு காரணம் என்ன என்கின்ற கேள்வி எழும்பொழுது அதற்கு தான் சமயங்கள் சொல்லுகிறது கண்மம். அவன் செய்த பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணிய பலனுக்கு ஏற்ப அவன் இந்த உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார்கள். விளக்கம் புரியுதுங்களா? இதுதான் கண்மம் என்று சொல்கின்றோம். இந்த கண்மத்தை பற்றி ஆணவமலம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? சரி, இந்த கண்மமானது ஒரே விஷயம்தான். நமக்கு 3 மலம் சொல்லுகின்றோம். ஆணவ மலம், கண்ம மலம், மாயை மலம் என்று சொல்லுவோம். இந்த 3 மலமும் எங்கே இருக்கு? உயிர்கள் இடத்துல இருக்கு. வெரி குட். உயிர்கள் இடத்துல இருக்கு. உயிரிழத்த, அதாவது எப்படி நெல்லுக்கு உமி, அதில் முளை, தவிடு, இது 3 அரிசியோடு சேர்ந்தே இருக்குங்கிறது போல் உயிரோட டிஃபால்ட்டாகவே கண்ம மலமும் மாயை மலமும் ஆணவ மலமும் இருக்குது. இதில் இந்த ஆணவ மலமானது உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? வச்சிருக்கு. உயிருக்கு அறிவு விளக்கம் பண்ணாமல் மறைச்சி வச்சிருக்கு. மிச்சம் 2 பேர் கூட இருக்கான், ஆனால் அவன் எந்த வேலையும் செய்யலை, நமக்கு சும்மா கூடவே இருக்கான். எதற்காக சொல்கின்றேன்னா, ஆணவ மலத்தை நீக்குவதற்காக சிவபெருமான் உயிர்களுக்கு கண்மலத்தையும் மாயாமலத்தையும் கூட்டுகிறார் அப்படின்னு நம்ம பல இடங்களில் படிக்கிறோம். அப்போது இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது அப்படிங்கிறது நம்முடைய சத்காரிய வாக்கு. நம்மளுடைய உயிரிடத்தை இல்லாத ஒரு கண்மத்தை சிவபெருமானாலையும் கூட்ட முடியாது. ஏன்னா இல்லது தோன்றாது, எப்பொழுதும் இல்லாது, எப்போதும் இல்லாதது தான். ஒருத்தவங்கள்ட்ட ஒருத்தர் ஒன்று இல்லைனா அது எப்போதும் அவர்கிட்ட இல்லை தான். அது ஒருத்தர்கிட்ட புதுசாக ஒன்று தோன்றி இருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால் ஒருத்தர் இருந்தார்னா அவர் அழிய மாட்டார், ஒருத்தர் இல்லைன்னா அவரை யாராலும் சேர்க்கவும் முடியாது. விளக்கம் புரியுதுங்களா? அதனால் உயிர்களுக்கு டிஃபால்ட்டாக கண்மம்னு ஒன்று கிடையவே கிடையாது, சம்மந்தமே இல்லை அப்படிங்கும் பொழுது அது சிவபெருமான் வெளியிலேருந்து சேர்க்க முடியாது. ஏன்னா இல்லாத தோன்றாது. எப்போதும் கண்ம சம்பந்தம் இல்லாத ஒரு உயிரை சிவபெருமானுக்கு கண்மத்தை சேர்க்க முடியுமான்னு சேர்க்க முடியாது. ஏன்னா அவர் கண்ம சம்பந்தம் இல்லாதவர், அவர் கண்மத்தை சேர்க்க முடியாது. அதான் உயிர்களுக்கு கண்மத்தை சாமி சேர்க்கிறாருன்னு சொல்கிறோமே, அப்போ உயிருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கண்மத்தை கொண்டு ஏன் அவர் சேர்க்கணும் அப்படின்னு கேள்வி வந்துடும். அதனால் சைவ சமயம் என்ன சொல்லுகிறதுனா, உயிரானது 3 மலங்களோடு கூடத்தான் இருக்குது. அதில் ஆணவ மலம் தான் உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. மிச்சம் 2 பேரும் எதுவும் சொன்னால் சும்மா இருக்கான். யார் யார்? கண்மமும் மாயையும் கூடவே இருக்கிறான். ஆனால் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிற ஆளாக தான் என்ன பண்ணுறாரு சாமி? நமக்கு உதவி பண்ணுவதற்காக கூட்டு வைக்கிறார், செயல்பட வைக்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? எப்படி ஆணவ மலம் ஒரே பொருள் பல உயிர்களோ, அதேமாதிரி கண்ம மலமும் ஒரே பொருள் பல உயிர்கள், மாய மலமும் ஒரே பொருள் பல உயிர்கள். எல்லா உயிர்களுக்கும் ஒரே கண்மம் தான். அப்படி ஆணவம் என்று சொல்லுகின்றோம், கண்மம் என்று சொல்லுகின்றோம், மாயை என்று சொல்லுகின்றோம். விளக்கம் புரியுதுங்களா? அதில் ஆணவம்ங்கிறது ஒரு மலம் மாதிரி, கண்மம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மலம், அந்த எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரே மலம், அந்த மலத்துக்கு பேர் மூல கண்மம்னு பேர்.
மூலக்கண்மம். ஒரே மலம், எல்லா உயிர்களோடும் சம்பந்தம் இருக்கக்கூடிய கண்மம் அப்படிங்கிற ஒரு செயல்படத்தக்க ஒரு நிலை, அதுக்கு பேர் என்னது? மூலக்கண்மம் அப்படின்னு பேர். மூலக்கண்மம். அதாவது கண்மம்ங்கிறது ஒரு பொதுவான மலம் எல்லா உயிருக்கும். இப்போ எல்லா உயிருக்கும் சாமி உடல் கொடுக்குறார். உடம்பு கொடுத்தோடனே உயிர்கள் எல்லாம் கண்மத்தோடு சம்மந்தப்படுகிறது. இப்போ இந்த ரூமுக்குள்ளே நீங்கள் வரீங்க, ஒரு பானையில் தண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த தண்ணியை வைத்து கொண்டு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறோம். ஒருத்தர் என்ன பண்ணுவார்? குடிப்பார். இன்னொருத்தர் தண்ணி இன்னொருத்தர் கொடுக்கலாம். இன்னொருத்தர் தண்ணியை வச்சு குளிக்கலாம். இன்னொருத்தர் தண்ணியை வச்சு கை கால் கழுவலாம். தண்ணியை கீழே ஊற்றலாம். இன்னொருத்தர் தண்ணியை வைத்து கொண்டு இந்த இடத்த சுத்தம் பண்ணலாம் இல்லையா? இன்னொருத்தர் அந்த தண்ணியை வைத்து கொண்டு ஒருத்தரை கொலை கூட பண்ணலாம். முடியாதா? தண்ணி எடுத்து மூக்குள்ள ஊற்றுற என்ன பண்ணுறது? இப்போ போய் தானே சேரணும். இப்போ ஆக மொத்தம் ஒரே பொருள், அந்த ஒரே பொருளோட பலவேறு பேரும் சம்மந்தப்படுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி என்ன பண்ணுறாங்க? செயல்பட்டு கொடுக்குறார்கள் இல்லையா? அதே போல் இந்த மூலகண்மம் என்பதோடு உயிர்கள் உடல் எடுத்து சம்பந்தப்படும் பொழுது அந்த உயிருக்கு எவ்வளவு அறிவிச்சை செயல் இருக்கோ அதற்கேற்ப அது நல்லதையோ கெட்டதையோ செய்து கொள்கிறது. அதைத்தான் என்ன சொல்லுகின்றோம்? நல்வினை தீவினை என்று சொல்லுகின்றோம். விளக்க போகிறதுங்களா? இதை மூலகண்மத்துக்கும் நல்வினை தீவினைக்கும் உள்ள வித்தியாசம். பொதுவாக இருக்கக்கூடிய கண்மம் என்பது எல்லா உயிர்களுக்கும் ஒரே பொருள். விளக்க போகிறீங்களா? கண்மங்கிறது ஒரே பொருள். இந்த ஒரே பொருளோட உயிர்கள் எல்லாம் தன்னளவில் சம்மந்தப்படும் பொழுது என்ன செய்து கொள்கிறதோ அதற்கேற்ப என்ன பண்ணுது? அது நல்வினையாகவோ தீவினையாகவோ செய்து கொள்கிறது. விளக்கம் போகுதுங்களா? அதனால் மூலகண்மத்துக்கு இன்னொரு பேர் காரண கண்மம் அப்படின்னு பேர். அப்போ நல்வினை தீவினைக்கு காரிய கண்மம்னு பேர் இருக்கும். விளக்கம் புரியுதுங்களா? என்ன சொல்கிறாங்க அது புரியுதா? கண்மம் அப்படிங்கிறது ஒரு வினாடி நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தாலும் நான் சொல்கிறது எல்லாம் உள்ளே ஏறவே ஏறாது. ஒரு வினாடி இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சிந்தனையிலே தான் உங்களுக்கு இருக்கணும் கவனம். இது என்ன சொல்கிறாருன்னு அதிலே உங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்தாலே நீங்கள் அடுத்து ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம இதில் முழுமையாக கவனம் கேட்கலனாலே நமக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. எல்லாம் புரியுதுங்களா? இப்போ மூலக்கண்மனா என்னன்னு சொன்னால் புரியுதா புரியலையா? தீவினையாக வருது. நல்வினை தீவினைன்னு அந்த உயிர் சம்மந்தப்பட்டிருக்கிறதுக்கு பேர் காரிய கண்மம்னு பேர். இப்போ காரிய கண்மம் ஒவ்வொரு உயிருக்கும் பல தனித்தனியாக வெவ்வேறாக இருக்கும். ஆனால் மூலகண்மங்கிறது ஒன்று தான். விளக்க புரியுது இல்லையா? அது ஏன்னா மலம்ங்கிறது ஒரு மலம் தானே, கண்மங்கிறது ஒரு மலம். அந்த கண்ம மலத்தோட ஒவ்வொரு உயிர் சம்மந்தப்படும் போது அது என்ன பண்ணிக்காது? நல்வினையாகவோ தீவினையாகவோ அது செய்து கொள்ளும். விளக்க புரியுதுங்களா? இப்போ இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு சேக்கராட சாமி போடுறாங்க. இந்த மூலகண்ம விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்கிறார் சேக்கராட சாமி. அப்பர் சுவாமியை கடலில் கட்டி போட்டாச்சு, கல்லில் கட்டி போட்டாச்சு. அவர் என்ன பண்ணார்? மூழ்கிட்டாரா? ஒற்றனை வேதின்னு பாடினார். அந்த பதிகத்துக்கு என்ன பேர்? நமச்சிவாய பதிகம், திருவேந்தெழுத்து பதிகம்னு பேர். காரியம் அவர் திருவேந்தெழுத்தை தான் அங்கே ஓதினார். அதனால தான் கல் என்ன ஆச்சு? செப்பமாக மாறினது. அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கள்? திருவேந்தெழுத்தை ஓதிக்கொண்டு நல்லா ஒரு கல்லை எடுத்து கட்டிக்கிட்டு நெட்டில் கட்டிக்கிட்டு குளத்தில் குதிச்சு பாருங்கள். அதுவும் பாருங்கன்னு உங்களை சொல்லிட்டேன், அதுக்கு பிறகு என்ன கேட்கக்கூடாது.
அதுக்கு பிறகு உங்களுக்கும் சாமிக்கு உள்ள பாடம் இது. நான் வந்து புக்கில் இருக்கிறத எடுத்து காமிச்சாச்சு உங்களுக்கு. அதனால அதை பற்றி ட்ரை பண்ணி பாருதுன்னா பார்க்க, அவ்வளோதான். சைவசத்தை பார்க்க வந்து இவரை கொலை பண்ணுவான் இல்லையா? திருவேந்தெழுத்து நிச்சயமாக உதவி பண்ணும். அதுமாதிரி சூழ்நிலை ஏற்படும் போது நாமளே திருவேந்தெழுத்து சோதித்து பார்க்குறதா போனோம்னா அது நடக்குமான்னு எனக்கு தெரியாது. அப்படி சூழல் அப்பர் சாமி கல்லில் கட்டி கடலில் போட்டாங்க. நமக்கு அதை விட கொடுமையான பல சூழல்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது. அப்புறம் நம்ம திருவேந்தெழுத்து சொல்லி பார்த்தோம்னா சொல்லி பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? அவங்க சொல்லியிருந்தா அதுலேருந்து அவர் தெப்பத்தில் மேந்திருந்த மாதிரி நமக்கு ஒரு ஐசியம் நிச்சயமாக நடந்திருக்கும். ஆமாம், கண்பொருந்தும் பொழுதத்தும் கைவிட நான் கடவேனோன்னார் திருப்பழன தேவாரத்தில். மண்பொருந்தி வாழ்பவருக்கும் ஆதிர்த்த வேதியருக்கும் வெண்பொருந்தும் தேவருக்கும் விடுபாரான் என்றானை பண்பொருந்த இசைப்பாடும் பழனஞ்சர் அப்பனை என் கண்பொருந்தும் பொழுதத்தும் கைவிட நான் கடவேனோன்னார். கண்பொருந்தும் பொழுதத்துனார். இந்த கண் இப்படி மூடுற நேரத்தில் கூட மறக்கூடாதான். அப்படி இருந்தால் கல் மிதக்கும். சரி, அவர் கல் மிதந்தது இல்லையா? அதை பற்றி அப்பர் சாமி சேக்கரார் சாமி சொல்கிறாங்க, இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க. இது என்னங்க பெரிய ஆச்சரியமாக நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க நீங்களாம். கடலில் கல் மிதந்ததுங்கிறது ஒரு ஆச்சரியமா? அவர் செஞ்ச காரியத்துக்கு திருவேந்தெழுத்தை ஓதி சாதாரண கடலில் சாதாரண கல் மிதந்ததுன்னு சொல்கிறது பெரிய ஆச்சரியமா? கிடையாது கிடையாது கிடையாது. அப்பர் சாமியை விட ரொம்ப அதிகமான பாதிப்பில் நாம தான் இருக்கிறோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்பர் சாமியாவது ஒரே ஒரு கல்லில் ஒரே ஒரு கயிறில் போட்டு கட்டி வச்சாங்க. ஆனால் நாம் மும்மலக்கல் அப்படி சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற 3 கல்லில் இருவினை பாசம், பாசம்னா கயிறு, நல்வினை தீவினை என்கின்ற கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சேக்கரார் சாமி சொல்கிறார். இருவினை பாசம் மும்மலக்கல் அப்படின்னார் பாட்டு. இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் வீழ் மாக்களை ஏறிட அருளும் அஞ்செழுத்துனார். 3 கல்லில் 2 கயிறால் கட்டி போட்டிருக்கக்கூடிய நம்மளை இந்த பிறவி என்கின்ற கடல்ல இருந்தே இந்த திருவேந்தெழுத்து மேலே ஏற்றி விட்டுருவோம். அப்படின்னா சாதாரண கடலில் சாதாரண கல்லில் இருந்து அப்பர் சாமி இந்த திருவேந்தெழுத்து மேலே ஏற்றினதுங்கிறது என்ன அதிசயமா அப்படின்னு கேட்குறாரு சேக்கரார் சாமி. எல்லாம் புரிஞ்சுக்கல. அப்பர் சாமியார் சேக்கரார் சாமி அப்போ என்ன நினைக்கிறாரு? கடலில் கல்லை கட்டி போடுறது பெரிய விஷயமே இல்லைன்ட்டார் அவர். நம்ம பிறந்திருக்கிறது தான் பெரிய விஷயங்கிறாரு. இந்த பிறவியாகிய கடலில் நம்ம இருக்கிறோம் பாருங்க, இதுதான் பெரிய கஷ்டம். கடலில் முழுவதை விட பிறந்திருக்கிறது பெரிய விஷயங்கிறார் அப்புறம் சேக்கரார் சாமி. 3 கல், ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற 3 கல். இருவினை பாசம், நல்வினை தீவினைங்கிற 2 கயிறால போட்டு கட்டியிருக்கார். நல்லா பாருங்க, இருவினை அப்படிங்கிறது என்னது தான்? கண்மம் தான். மும்மல கல்லுங்கிறது என்ன வந்துருக்காங்க? ஆணவம், கண்மம், மாயை. அதுலேயும் கண்மம் இருக்கு, இதுலேயும் கண்மம் இருக்கு. நம்ம கண்மம் மலமும் ஒன்று தானே சொல்லி கொண்டோம். இந்த இடத்துல வேறுபடுத்தி காண்பிக்கிறார் பாருங்க சேக்கரார் சாமி. இது மும்மலக்கல்ல வரக்கூடிய அந்த கண்மங்கிறது மூல கண்மம். இருவினை பாசம்னு சொல்லப்படுவது காரிய கண்மம். விளக்கம் புரியுதுங்களா சொல்றது? கல்வினை தீவினை இருவினை பாசம் மும்மலக்கல் அப்படின்னாரு. ஆணவம், கண்மம், மாயங்கிற 3 கல். அப்போ அதிலே கண்மம் வந்துட்டு இருக்கும்போது திரும்பி இருவினை பாசம் சொல்ல வேண்டியது இல்லை இல்லையா? இருவினை பாசங்கிறது சகல நிலையில உயிர்கள் அந்த கண்மத்தோடு சம்மந்தப்படும் பொழுது நல்வினையாகவும் தீவினையாகவும் தன்னை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பேர் என்னது? காரிய கண்மம். விளக்கம் புரியுதுங்களா? டீ வந்துருச்சா? அது சொல்லவே இல்லை. நீங்கள் விளையாட வரல போடுறேன்னு நினச்சிக்கிட்டா சரி, தேடி நடையில பிறகு தொடரும். எண்ணி வரும் மனவாச கண்மம். ஆமாம், 3 வகையா செய்வோம். நம்ம செய்யும் 3 வகை கண்மம்னு வச்சுங்களேன். இப்போ எண்ணி வரும் 3 சொல்லி நகரம். எண்ணி வரும் மனவாச கண்மம். எண்ணி வரும் மனவாச கண்மம் சிவபிரகாசம், உமாவிஸ்வாச்சாரியா.
சரியா? இதை மொத்தமாக எப்படி சொல்லுவாங்கன்னா, முதல்ல மானத கண்மம் அல்லது மானச கண்மம் அப்படியே வச்சுக்கணும். மானதம் அல்லது மானச கண்மம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகுது? கிளாஸ் நடக்கும்போது நல்லாவே நடக்கும்போது புதுசாக மொத்தம் 3 வகை கர்மம். மானத கர்மம், வாசக கர்மம், காயிக கர்மம். காயிகம்னா என்ன அர்த்தம் ஆகும்? அப்போ காயம்னா உடம்பு, அது மாதிரி வாசகம்னா சொல்றது. மானதம், வாசகம், காயிகம். ஆமா, முதல்ல மனசுனால நம்ம என்ன செய்வோம்? கர்மம் செய்வோம். நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே எதனால செய்ய முடியும்? நம்மளால மனசுனால செய்ய முடியும். பேச்சினால நல்லதையோ கெட்டதையோ செய்ய முடியும். உடம்புனால நல்லதையோ கெட்டதையோ. அதனால 3 வகையினாலே கர்மம் நாம சம்பாதிக்கிறோம். அதான் மனம், மொழி, மொழின்னு சொல்றதுனால தான். முக்கரணத்தினால வணங்குகின்ற மனமொழி மெய்களால் வணங்குறேன்னு சொல்றதால இதுதான். வேற சொல்றது புரியுதா? மானத கர்மம், வாசக கர்மம், காயிக கர்மம். மனதினால நினைச்சாலே நமக்கு அது கர்மத்தை கொடுக்கும். அதனால தான் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறபொருளை கள்ளத்தால் கல்வே மெனல் அப்படின்னார் திருவள்ளுவர். ஒருத்தங்க பொருளை திருடணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அவங்க பொருளை திருடணும்னு நினைச்சிட்டாலே என்னது தான் அது திருட்டுக்கு சமானான்ட்டார். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு மனதலால் நினைக்கிறோம். நீங்கள் மனதலால் நினைத்த கர்மத்தை மனதலால் அனுபவிப்பீங்க. அனுபவிக்கும் பொழுது மனசு கஷ்டப்படுற மாதிரி அது அமையும். பேச்சு, இதை திருப்புறம்பயம் அப்படின்னு காலையில் வரும்போது தான் திருப்புறம்பயம் தரிசனம் பண்ணி வந்தேன். ரொம்ப காலமாக அது கர்மத்தை பற்றிலாம் எப்போல்லாம் பாடம் எடுக்கிறோமோ அப்போல்லாம் திருப்புறம்பய தேவாரத்தில் அந்த தேவாரத்தை சொல்லாமல் இருக்கவே முடியாது. அது அற்புதமான தேவாரத்தை சுந்தரமுசாமி சொல்லியிருக்கிறாங்க. அதை நினைத்துக்கிட்டே தான் இன்றைக்கி போன கரெக்டாக கர்ம பாடமும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வரும்பொழுது பார்த்துட்டு வந்துட்டேன், நினச்சிக்கிட்டு தான் வந்தேன். ஆனால் கும்பகோணத்துலேருந்து சாயம்பாடிலேருந்து கொஞ்சம் வடக்கு போகணும். வடக்கு போய்ட்டு திரும்பி திருவாரூர் போய் ஆமாம் என்ன பொறுத்தேன். குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவேலாம், சொற்றொருவரை செய்த தீமை இம்மையே வரும் திண்ணமே, மற்றொருவரை நினைப்பிலேன் மறவாது எழுமட நெஞ்சமே, குற்றறவுடை பெற்ற மாரி எந்தை புறம்பயம் தொழ போதுமே அப்படிங்கிறது பாட்டு. அதில் என்னென்ன பாவத்தை சொல்கிறா பாருங்க. குற்று ஒருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவுன்னார். திருடுறது, குற்று ஒருவரை குத்தி கூரை கொண்டு துணிகளை பறித்து கொண்டு கொலை பண்ணிடுறது, இது செயல். உடம்பால் அதெல்லாம் செய்கின்றோம். குற்று ஒருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவேலாம், சொற்று ஒருவரை செய்த தீமையினர். சொல்லினாலே ஒருவரை செய்யக்கூடிய தீமை, மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுறது, திட்டுறது, சாபம் விடுறது, எல்லாம் பண்ணுற மொழி, அதெல்லாம் நமக்கு கணக்கில் வரும். நம்ம வயிறு எரிஞ்சு சொன்னாலும் கூட அது நம்ம கணக்கில் தான் வரும். உள்ளபடியே அது நமக்கு கஷ்டமாக இருந்து அவர் அந்த தண்டனைக்குரிய ஒரு விஷயமா அவர் இருந்தாலும் கூட நாம் சொன்னதுக்கான கர்மத்தை நம்ம அனுபவிச்சு ஆகணும்.
நம்ம ஏன்னா நம்ம வாயிலேருந்து இந்த கண்மத்தை என்ன பண்ணியிருக்கோம், நம்ம உண்டு பண்ணியிருக்கோம், உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கு என்ன அது இப்போ சொன்னாங்களே, அந்த புறம்பயம் போகிற வழியில் ஒரு ஊர் இருக்குன்னு, என்ன ஊர், எண்ணம்பூர். அந்த சாமிக்கு பேர் என்ன, எழுத்தறிநாதர். அவர் என்ன பண்ணுவாராம், கணக்கு எழுதுவாராம். எழுதும் கீழ்கணக்குங்கிறார். அப்படின்னா என்ன, கீழ்கணக்குன்னா பின்னம் பின்னம் பின்னம், சப்ஸ்ட்ராக்ஷன், 0 சம்திங் அப்படி கூட கணக்கில் எழுதி வரோம் சாமி. சும்மா துளி கூட விட மாட்டார். சரி போ, எழுதி வைக்கிறதுல கரெக்டு. ஆனால் நமக்காக ஒரு ஸ்கிப் பண்ணுறாரு, கண்மத்தை கூட்டாமல் இருக்கார், நீ அடியாராக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக கூட்டாமாங்கிறது வேற, சலுகைங்கிறது வேற. ஆனால் கணக்கு எழுதுறதுங்கிறது ஒவ்வொரு விஷயத்துலையும் மனசுக்குள்ள. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு நினைக்கிறோம், நாம வண்டி ஓட்டிகிட்டே வர எதுக்கு, சனியை முடி போய் தொலைய மட்டும் சீக்கிரம் அப்படின்னு நினைக்கிறோம். உடனே எழுதுவார் கணக்கில், இவர் என்ன அரை சனியன் என்று இத்தனை மணிக்கு சொன்னான், இத்தனை மணி மனதில் நினைத்தான், சனியன் என்று நினைத்தான், இவரை எழுதினார் சாமி கணக்கில். பேரறிவுக்கு சாமி அதுவும் சாதாரண விஷயத்தில் எழுதி வச்சு. நீங்கள் ஒரு பேப்பர், ஒரு நோட்டீஸ் பேப்பரில் நீங்கள் ஒன்று எழுதி வைக்கிறீங்க ஒரு விஷயத்த, அதை எழுதி வச்சுட்டு இங்கே உரமாக வச்சுருவீங்க, ஒன்றும் ஆக போகிறதுல கவலை இல்லை. அதே விஷயத்த ஒரு பாண்ட் பேப்பரில் எழுதி வைக்கிறீங்க, பத்திரத்தில், எங்கே வைப்பீங்க? இதை கொண்டு போய் உயிரில் பத்திரமா. அதே ஒரு தங்க தகடில் வெட்டி வச்சுட்டீங்க, எதை எங்கே வைப்பீங்க? நல்ல சேஃபாயின்னு வைப்போம். அதேமாரி நம்ம கணக்கெல்லாம் சாமி எதில் எழுதி வச்சுக்கிறாராம், பட்டோலைங்கிறார். பட்டோலை தீட்டும் படி போற்றின்னு போற்றி போகிற சாஸ்திரம். பட்டு ஓலையில் எழுதி பாதுகாப்பாக வச்சிருக்காரு அப்படி கணக்கெல்லாம் சார். பட்டோலை தீட்டும் படி போற்றின்னு எதை மனசுல நினைக்கிறது கூட, செய்யறதெல்லாம் அப்புறம் விடுங்க, செய்யறதெல்லாம் வெளியில தெரிய போகுது, இன்னாரும் அதை செஞ்சா என்ன செஞ்சாரு. ஆனால் மனசில் நினைக்கிறது யாரும் தெரிஞ்சிடும், சாமி கூடவே இருக்காரு தெரிஞ்சிடும். உள்குவார் உள்கிட்டெல்லாம் உடனே இருந்து அரிசி என்று வெல்கினன் விழாவில திருத்திட்டு என்னன்னார் அப்புறம் சாமி. கூடவே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் நினைக்கிறது, நான் நினைக்கிறது எல்லாத்தையும் உனக்கு தெரியுது சாமி, ஆனால் நான் என்னமோ புதுசாக நினச்சி உனக்கு தெரியப்படுத்தலாமே நான் நினைக்கிறேன் பார்த்தியா, என்னுடைய அறியாமை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாங்க முடியல அப்படிங்கிற அப்புறம் சாமி. வெல்கிறேன் விழாவுரை சிரித்திட்டேனேன்னார். விழா உடி வைத்த வலிக்கு சிரிச்சு என்னோட அறியாமை நினைச்சுக்கிறார் அப்புறம் சாமி. அப்போ மானத கண்மம், வாசக கண்மம், காய்க கண்மம். காயை கண்மம்னா செயலால் செய்யக்கூடிய வகையாகிய கண்மங்கள். விளக்கம் புரியுதுங்களா? மூவகை கண்மங்களும் சாமி நமக்கு கணக்கு எழுதி வச்சிருவார். விளக்கம் புரியுதுங்களா? இந்த மூவகை இது ஒரு வகை, மானதம், வாசகம், காய்கம்னு. இதுக்கு அடுத்து ஒரு டிவிஷன் இருக்கு, சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். சஞ்சித வினை, பிராரத்த வினை, ஆகாமியம். பிராரத்த வினை, ஆசிரியர் புத்தகம் தெரியுங்களா? ஆசிரியர் புத்தகம் தெரியுங்களா? நான் எடுத்துக்கல, இப்போ பார்க்குறேன் சும்மா. உண்மையிலக்கு உண்டு, நடத்துல பார்த்து நான் பண்ண என்மேல நடத்த போறேன் இருக்கு, இங்கே வாங்கிக்கங்க. சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் எத்தனை பிறவி எடுத்திருக்கோம்? தெரியாது.
ஒவ்வொரு பிரிவிலையும் பலவிதமான கர்மங்களை செஞ்சுருப்போமா? நிறைய செஞ்சுருப்போம். சாமி ஏன் நமக்கு பிறவி கொடுக்குறார்? கர்மத்தை கழிச்சிட்டு வரணுங்கிறத கொடுக்குறார். ஆனால் குளிக்க போனவன் ஆற்றுலவே குளிச்சுட்டு வர்றதுக்கு பதில் சேத்தை பூசிக்கிட்டு வரா மாதிரி நாம் இங்கே வினையை கழிக்க வரோம். கழிக்கும் பொழுதே பல புதிய கர்மங்களை செய்துடுறோம். பல பிறவிக்குரிய கர்மத்தை நம்ம செஞ்சிடறோம். சாமி கணக்கு எழுதுறாரு. கழிக்க வந்த இடத்துல கூட்டிகிட்டு போகிறோம். இந்த பிறவியில் கூட்டுறோம், அதிக கர்மத்தை செய்கிறோம். இந்த உடம்பு 100 ஆண்டுகள் 120 ஆண்டு காலம் இந்த உடம்புக்கு வேலிட்டி சொல்கிறாங்க. அதனால தான் அவருக்கு சதாபிஷேகம் அப்படிங்கிறோம். சதாபிஷேகம் 60 வருஷம் ஒருத்தர் பூர்த்தி பண்ணாருனாலே போதும். இப்போ குரோதி வருஷம், இது என்ன வருஷம் நடக்குது? இப்போ குரோதி. குரோதி வருஷத்தில் ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு வச்சுங்க. இந்த குரோதியில் எந்த பிள்ளைலாம் பிறக்குதோ திரும்ப அடுத்த குரோதி வரும்போது அந்த பிள்ளைக்கு எத்தனை வருஷம் இருக்கும்? 60 வயசு. அப்போ திரும்பி அடுத்த குரோதி வரும்போது அவங்க அந்த பிள்ளைக்கு என்ன கொண்டாடுவாங்க? அந்த பிள்ளையோட பிள்ளைங்கெல்லாம் சஷ்டி அப்த பூர்த்தின்னு கொண்டாடுவாங்க. எல்லாம் புரியுதுங்களா? சஷ்டி அப்தம்னா ஒரு சகாப்தத்தை முடிச்சிட்டார், ஒரு எண்டை முடிச்சிட்டார். அதுக்கு மேலே எல்லாமே கடவுளுடைய அனுகிரகம். அதனால் அதுக்கு +20, அதுக்கு +20, அதுக்கு +20 போய் 260 ஒரு மனுஷனுக்கு பூரண ஆயுள். 120 வருஷம் ஒருத்தன் வாழலாம் அப்படிங்கிறது பூரண ஆயுள். விளக்கம் புரியுதுங்களா? 120 வருஷம் யார் வாழ்கிறாங்க? 60 வாழ்கிறதே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நீ வரும் காலகட்டத்தில் 60 வயசு வாழ்ந்தவங்கலாம் பெரிய ஆச்சரியமானவங்க, கும்பிடத்தக்கவர்கள் இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில், இல்லையா? ஏன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் 60 வயசு வரைக்கும் நல்லா வாழ்வேன்னு தெரியும். அந்தளவுக்கு சூழல்கள்லாம் போயிட்டு இருக்க வாழ்க்கைகள்லாம் எல்லாரோடையும் எண்ணி பார்க்கும் பொழுது சூழல் மாறுது, இல்லையா? 30ல் போகிறாங்க, 20ல் போகிறாங்க, 40ல் போயிடுறாங்க, 50ல் போகிறாங்க, 60ல் போகிறாங்க. இன்றிருப்பார் நாளை இல்லைன்னார், இல்லையா? நெருநல் உளன் ஒருவன் இளன் என்னும் பெருமை உடைத்து உலகு அப்படின்னு திருவள்ளுவர் பேசுகிறார். உலகத்தை பற்றி பேசும்பொழுது உலகத்துக்கு என்னையா பெருமை அப்படின்னு கேட்குறாரு திருவள்ளுவரை பார்த்து. திருவள்ளுவர் சொல்கிறார், ஒருத்தர் இப்போ தாங்க பார்த்தேன் அதுக்குள்ளே போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குங்க. ஒருத்தர் போயிட்டாருன்னு கேள்விப்பட்டவனே என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? நேற்று தாங்க மெசேஜ் பண்ணேன், நேற்று தாங்க பார்த்தேன், நேற்று ஹாய் சொன்னார், நல்லா இருந்தாருங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அதை நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகுன்னு. உலகம் அப்படிப்பட்ட பெருமை உடையதாக தான் இருக்குது. நிலையாமை உடையது உலகம்னு அர்த்தம். அதுக்கு அதில் 120 வருஷம் ஒருத்தன் வாழ்கிறான்னா பெரிய ஆச்சரியம் தான், இல்லையா? சரி, அது இருந்துட்டு போட்டோம். அப்படி நம்ம இந்த உலகத்தில் கர்மத்தை கழிப்பதற்காக எடுத்துக்கொண்ட அந்த 120 ஒரு நாள்லேயே நம்ம எவ்வளோ கர்மம் செய்கிறோன்னு தெரியாது. இன்றைக்கி காலையில் ஏற்றிலேருந்து இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்துருக்க வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளோ கர்மம், எவ்வளோ நினச்சிருக்கோம், எத்தனை தீய செஞ்சுருக்கோம், எத்தனை நல்லது செஞ்சுருக்கிறோம் தெரியாது நமக்கு. அவ்வளோ கணக்கு சாமி ஏற்றி வச்சுருப்பார். 120 வருஷம் ஒருத்தன் வாழ்ந்து ஒரு கர்மத்தை செய்கிறான்னா கழிக்க வந்ததை விட செஞ்சது அதிகமாக இருக்கும். இப்போ செஞ்சதெல்லாம் நிச்சயமாக என்ன பண்ணி ஆகணும்? கழிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சாமிகிட்ட போய் நிற்போம். சாமி என்ன பண்ணுவார்? ஓஹோ, உன்னை கொஞ்சோண்டு கர்மத்தை கொடுத்து கழிக்க அனுப்புனா நீ நிறைய செஞ்சு எடுத்து வந்திருக்கியா, கொண்டா எல்லாத்தையும் கொண்டான்னு சொல்லி பெரிய நம்ம இது வரைக்கும் எடுத்து அத்தனை பிறவிலையும் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், எல்லா கர்மத்தோடையும் இப்போ இருக்கிற கர்மத்தை கொண்டு போய் சேர்த்துருவார். அப்படி எல்லா பிறவிகளையும் இது வரைக்கும் நம்ம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கர்மத்துக்கு பேர் சஞ்சித கர்மம்னு பேர். இது வரைக்கும் நம்ம எடுத்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை பிறவிகளையும் செய்திருக்கக்கூடிய எல்லா கர்மங்களுக்கும் பேர் என்ன? சஞ்சித கர்மம். அல்லது தமிழில் அதுக்கு பேர் தொல்வினைன்னு பேர். தொல்வினை, சஞ்சித வினை. தொல்வினை தான் பழைய வினைன்னு அர்த்தம். ரொம்ப காலமாக இருக்குது. முதல் பிறவியிலேருந்தே மிச்சம் இருக்கிற பிறவிகள் சஞ்சிதங்கள். அல்லது கிடைவினை, கிடக்கு இல்லையா? கிடைவினை, தொல்வினை அல்லது கிடைவினை. தொல்வினை தீர்தல் எளிதாமேன்னர். சஞ்சிதம் போகணும்னா ஞானசம்பந்தர் முதல் பதிகத்திலே வழி சொல்லிட்டார். தோடுடைய செவின் பதிகம் பண்ணிங்கனாலே சஞ்சிதம் சேர்ந்து போயிடுமா. அல்லது பழவினை, பழவினை அல்லது அபூர்வம், அபூர்வம், இதெல்லாம் அதுக்குரிய பெயர்கள். தொல்வினை சஞ்சிதத்துக்கு என்னென்ன பேர் இருக்கு? தொல்வினை, பழவினை, கிடைவினை, அபூர்வம். அடுத்தது
சுவாமி இப்போ சரி பரவாயில்ல, நீ வினையெல்லாம் கழிக்கணும், நீ இருக்கக்கூடிய அத்தனை வினையும் உன்னால் கழிக்க முடியாது, அதனால் நான் உனக்கு சலுகை கொடுக்குறேன், அடுத்த ஒரு பிறவி தரேன், இந்த பிறவியில் போய் ஒழுங்காக என் நினப்பில் இந்த பிறவியை ஒழுங்காக கழிச்சுன்னா உன்னோட சஞ்சிதத்தையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன், இப்போ கொடுக்குற பிறவியாவது ஒழுங்காக நீ கழிச்சது என் நினப்போட வா, முத்திக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லி நினப்பலாம் இருப்பேன். அதுக்கு தான் பிராரத்தம்னு பேர். நம்ம எடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த பிறவிக்கு பேர் பிராரத்தம்னு பேர். இப்போ நம்ம அனுபவிக்கிறோம், இந்த பிறவி நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம சாகிற வரைக்கும் அனுபவிக்கக்கூடிய இந்த வினைக்கு பேர் என்ன? பிராரத்தம்னு பேர். பிராரத்தம். வீட்டில் ஒரு மூட்டை அரிசி வாங்கி வச்சுருப்போம், 25 கிலோ அரிசி வாங்குறாங்க இல்லையா? அப்போ எல்லார் வீட்லேயும் அரிசி சாப்பிட்றது வாங்குகிறோம். 25 கிலோவையும் ஒரே நாளை போட்டு அடிச்சிருவாங்களா? என்ன செய்வாங்க? அந்த அதுலேருந்து ஒரு படி இன்னைக்கு காலையில் எடுப்பாங்க, ஒரு படி எடுத்து ஒரு படி சாதம் அடித்தோம்னா அதில் நம்ம வெளியில் போகிறது எவ்வளோ? ஒரு படி சாதத்தை ஆக்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? கொஞ்சம் டப்பாவில் போட்டு ஒரு ஒரு 2 கரண்டி அதை போட்டு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போய் வெளில போகிறோம் இல்லையா? அது போல தான் அரிசி மூட்டையாக வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள், அதுதான் சஞ்சீதம் மாதிரி. இன்றைக்கி நம்ம வெளியில் வரதுக்காக இங்கே வந்து எடுத்து வந்துருக்கேன் பாருங்கள், அதுதான் பிராரத்தம் மாதிரி. விளக்கம் புரியுதுங்களா? வீட்டில் சாதம் கொஞ்சம் சரியில்லை, இன்றைக்கி தொட்டுக்க ஒன்றும் சரியில்லைன்னா தொட்டுக்க வந்து வெளியில் வடை வாங்கிக்கிறோம்ல, சிப்ஸு வடை அடுத்தவங்கள்ட்ட தொட்டுக்க இருந்தால் வாங்கிக்கிறது, போக்குவரத்து வேலை செய்கிற இடத்துல வெளில போட சொல்கிறோம், அது பேர் தான் தாகாமியங்கிறது. கழிக்க வந்த இடத்துல சேர்த்துக்கிறது புதுசாக. பராரத்தத்தை கழிக்க வந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்? புதிய வினைகளை செய்து கொண்டே இருப்போம். புதிய வினை, ஆமாம் ஆமாம், அனுபவிக்கும் போதே புதிய வினை செய்து கொண்டே தான் இருப்போம். இந்த பிராரத்தத்துக்கு என்னென்ன பேர்னா ஊழ்வினை. பிராரத்துக்குன்னு ஒரு பேர் ஊழ்வினை அல்லது நுகர்வினைன்னு பேர். ஆமாம், ஊழ்வினை அல்லது நுகர்வினைன்னு பேர். என்ன சந்தேகம் சொல்லுங்க? பிராரத்தம் அதான் எழுதி போட்டுருக்கேன். பல பிறவிகளில் செய்த கர்மம், பல பிறவிகளில் தேக்கி வைத்திருக்கூடிய கர்மமே இருக்கு. டெஃபினேஷன் கேட்குறீங்க. படிக்கலாம் இதே தான் சொல்லிட்டே இருக்கான், ரொம்ப கஷ்டப்படுறான், வேலைக்கு டிஎஸ்பி எழுதிட்டே இருக்கான், யூபிஎஸ்சி எழுதிட்டே இருக்கான், நல்லா படிக்கிறான், கஷ்டப்படுறான்னு எல்லாருக்கும் தெரியுது. அவன் பட்ட கஷ்டம் யாரும் படல, ஆனால் அவனுக்கு வேலையே கிடைக்கல. என்ன பண்ணுவாங்க? இருக்கிற அவனோட தான் பார்த்தோம் அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு அந்த வேலைக்கு போறதுக்கு எங்க இல்ல இல்ல பிறவிக்கு வரும்பொழுது அவனுக்கு இல்ல, சாமி தீர்மானிக்கவே இல்லை அவனுக்கு. அதை புரியுதுங்களா? ஒரு பிள்ளை எவ்வளவு கஷ்டம் பண்ணலாம், பண்ணாது கஷ்டம் வரும்னு நினைக்கிறான், புரியல. அப்ப அவனுக்கு பிராப்தம் அவ்வளவுதான். பிராப்தம் நம்ம ஆக்சுவலா என்ன பேசிட்டு இருக்கோம்? சைவ சித்தாந்தம் பேசிட்டு இருக்கோம் தெரியாமலே இல்லையா? பிராப்தம் அவ்வளவுதான், பிராப்தம் அவ்வளவுதான் அவனுக்கு. ஏன்னா அவன் தலைவிதி அவ்வளவுதான் எழுதணும். எப்ப எழுதுறோம்? இந்த பிறவில நாம காண அப்பா அம்மா வயசுலேருந்து இழுத்து வெளியில வந்து திரும்ப குழிக்குள்ள போறப்போ கண்ணமுறை போவோம், அது வரைக்கும் உள்ள அத்தனையும் சாமி எழுதியிருக்க. பேரு இழவு இன்பமோடு மினிமூப்பு சாக்காடு ஆறும் கருவுட்பட்டது. எப்போ கருவுன்னு அம்மா வயசுல பேசணுமோ அன்னைக்கே எழுதியிருக்கிறார். என்னென்ன பேரு நாம் அடையக்கூடிய பேருகள் அத்தனையும், இழவு நாம் அடையக்கூடிய இழப்புகள் அத்தனையும், பேரு இழப்பு இன்பம் நாம் அடையக்கூடிய இன்பங்கள் அத்தனையும், இன்பமோடு பிரி நாம் அடையக்கூடிய நோய், மூப்பு நம்ம அடையக்கூடிய முதுமை, சாக்காடு ஆறு. இந்த ஆறையுமே சாமி எப்போ எழுதிட்டாரு? கருவூர் தரிசனம் எழுதிட்டார். அதனாலதான் ஒரு நவீன கவிஞர் எழுதினார், இறக்கின்ற போதே இறக்கின்ற செய்தி இருக்கின்றது என்பது மெய்தானே. சாக்காடு காவு வேறு எல்லாத்துக்காலே அப்போ அதற்காக தெரியாத நாள் எழுதிட்டார் திருவள்ளுவர். பேரு இழவு, பேரு இழவு இன்பம், இன்பமோடு பிணி, இன்பமோடு பிணி, பேரு இழவு இன்பமோடு பிணி, மூப்பு, சாக்காடு.
நமக்கு என்ன நோய் வரும் அப்படிங்கிறது கூட எழுதி வச்சிருக்காங்க. நம்ம கண்மத்தில் அடிப்படையில் அனுபவிக்கிறோம். பிடி மூப்பு சாக்காடு என்னும் ஆள் கருவுப்பட்டது. கருவாக இருக்கும்போது எழுதிட்டாங்க. அதே மாதிரி இது வந்து சித்தியார்கள் சாதி ஆயுள் போகம். சாதி ஆயுள் போகம். நம்ம என்ன சாதியை வளர்க்கணும், எவ்வளோ ஆயுள் வாழணும், எவ்வளவு இன்பங்களை அனுபவிக்கணும் தனியாக எழுதி வச்சிட்டாங்க. எல்லாம் இந்த கண்மத்தை பொறுத்து தான் இதெல்லாம். இந்த பேருமா நமக்கு அனுபவிக்கக்கூடிய நல்ல அனுபவங்கள். சித்தியார் அப்போ இது எல்லாமே எதன் அடிப்படையில் தான் இருக்கு? பிராரத்தத்தை பொறுத்து. அதில் இருந்தால் தான் நமக்கு நடக்கும், இல்லைன்னா நடக்காது. விளக்கெண்ணெய் தடவிட்டு மணலில் உருண்டாலும் ஒட்டமாட்டேதான் ஒட்டும் நமக்கு. அதனால் அதுக்காக சும்மா நமக்கு நடக்கிறதா நடக்கணும் சும்மா உட்காந்துடலாமன்னா நம்முடைய முயற்சி இருக்கணும். நம்முடைய முயற்சியே இருந்து அதுக்கப்புறம் நடக்கலைன்னா அது கண்மம் இல்லைன்னு முடிவு பண்ணலாம். ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு கண்மத்திலே இல்லைன்னு நம்ம உட்காந்து முடிவு பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் திருவள்ளுவர் 2 கருத்து சொல்கிறார். ஊழில் பெருவழி யாது உலன்னு முதல்ல ஊழத்தை பெருசாக சொல்கிறார், கண்மத்தை. ரெண்டாவது ஊழையும் உட்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உமக்கெற்றுப்பவர்னு சொல்கிறார். ஊழை கூட ஜெயிப்பாங்க தாழாது முயற்சி பண்ணுறவங்க அப்படின்னு அதையும் சொல்கிறார். இது எதற்காகன்னா முயற்சியை கைவிடக்கூடாது யாரும் அப்படிங்கிறதுக்காக குரல். அதே சமயம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு சக்ஸஸ் கிடைக்காத ஒரு சூழ்நிலை போகலாம். அப்போ நம்ம படிக்க வேண்டிய எந்த குரல்? ஊழில் பெருவழி யாது உலகிறது. அதனால் எடுத்த உடனே ஊழில் பெருவழி யாது உலகிறத படிச்சுவிட்டு கசவசமாக உட்காந்துடக்கூடாது இல்லையா? முயற்சி செய்யணும், முயற்சிக்குரிய பலன் கிடைக்கும். பலன் கிடைக்காத போது ஊழில் பெருவழி யாது உலக நமக்கு இவ்வளோதான் பிரார்த்தம்னா அமைதி அடைய தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் அது. விளக்கம் புரியுதுங்களா? சரி, அடுத்தது ஆகாமியம். இந்த ஆகாமியங்கிற கர்மத்துக்கு எதிர்வினை அல்லது வருவினை, எதிர்வினை, வருவினை, மேல்வினை, மேல்வினைன்னு பேர். ஆகாமியம் அப்படின்னா நம்ம புதுசாக உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயம் அர்த்தம். இந்த பூமியை கண்ம பூமின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தை கண்ம உலகம்னு பேர். நீங்கள் எதை செஞ்சாலும் அதை ஒட்டின ஒரு கண்மம் இல்லாமல் இருக்காது. நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு பேரலாக ஒரு என்ன ஆகும், கண்டிப்பாக ஒரு கண்மம் இருக்கும். இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு. பேசுகிறதுனால ஒரு கண்மம் விளையுதா இல்லையா? எனக்கு ஒரு புண்ணியம் விளையுதா இல்லையா? அப்போ விளையுது இல்லையா? இப்போ எனக்கு டீ, நான் இங்கே உட்காந்துருக்கேன், எனக்கு ஒரு டீ எடுத்து கொடுக்குறாங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். புரிஞ்சுங்களா? உனக்கு என்ன அவ்வளோ சொகுசு, நீ ஏஞ்சி ஒன்று டீ குடிக்க முடியாதா அப்படின்னு அது ஒரு கணக்கு எழுதி வைப்பார். ஆக மொத்தம் எது நடந்தாலும் எல்லாம் உண்டதில்ல, கண்மம் உண்டு. உடனே ஏற்றி வெட்டி குடிக்க முடியாதா அப்படின்னு ஒரு அடியார வேலை வாங்கினேன் அப்படிங்கிற கண்மத்தை எழுதி வச்சுருக்கேன். புரியுதுங்களா? ஆக மொத்தம் இந்த டேபிள் அப்படி ஹவுஸ் நீங்கள் போட்டால் கூட அது கூட கணக்கு உண்டு. புரியுதுங்களா? அதனால தான் இந்த கண்ம சித்தாந்தம் அப்படிங்கிறது சரியான முறையில் ஒவ்வொருத்தன் புரிஞ்சுட்டாலே உலகத்தில் போலீஸ் ஸ்டேஷனே தேவையில்லை இல்லையா? செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கணக்கு சொல்லி ஆகணும், அது அனுபவிச்சே தீரணுங்கிறது தெரிஞ்சதுன்னா எவன் தப்பு செய்வான்? தெரியாதனால தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கான், தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கான். திரும்பி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஜெயில் இருக்குது, கோர்ட்டு எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துக்கிட்டு போலீஸை தப்பு பண்ணுறான், கோர்ட்டில் இருந்துட்டு இப்போ நீதிபதி தப்பு பண்ணுறான், ஜெயிலில் இருந்துக்கிட்டு ஜெயிலர் தப்பு பண்ணுறான், அங்கே இருந்துட்டு அவங்களே தப்பு பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்தளவுக்கு ஆகிப்போச்சு வரன்னு வச்சுக்கோங்க. யுகம் அப்படி இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணணும்? இதை தெரிந்து கொண்டு சாமி பார்த்துக்கிட்டே இருக்கார், கண்மத்தை கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கார். அந்த அச்சம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம தப்பு செய்ய என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம், வெக்கப்படுவோம். ஆமாம் இல்லையா? அப்போ சரியாக நடந்து கொள்வோம். எல்லாம் புரியுதுங்களா? சரி,
இப்போ இந்த ஆகாமியங்கிறது எப்படி உற்பத்தி ஆகுதுங்கும் பொழுது அதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க, நாசோற்பத்தி அப்படிங்கிறாங்க. நாசோற்பத்தி எந்த வகுப்பு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இதெல்லாம் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க அந்த கோயில் ஆசிரியர்கள்லாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். இதெல்லாம் ஆசிரியர்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கிராக்கிங் பண்ணுவாங்க. சில விஷயங்களை கிராக்கிங்னு சொல்கிறாங்க தெரியுமா, அதெல்லாம் ஈஸியாக சொல்லிட முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நம்ம அறிமுக பாடத்திலே உங்களுக்கு எளிமைப்படுத்தி சொல்லிக் கொடுக்குறோம். ஒரே நோக்கம் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், சாமியை பற்றி தெரிஞ்சுக்கணும், சித்தாந்தத்தை அனுபவித்து கொண்டு சாமி அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை முருங்காசனையாளருடைய கருணையினால இதெல்லாம் நம்ம சொல்லுகின்றோம். அதனால் இதெல்லாம் பயன்படுத்திக்கொண்டு கைப்பற்றி கொள்வதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இது இன்றைக்கே இப்படி நிறையா இடத்துல விட்டு போனோம்னா நஷ்டம் யாருக்கு? நமக்குன்னு என்ன செய்யாதீங்க. ஏன்னா நான் தான் ஞாபகம் வச்சுருக்கேனே. ஞாபகம் வச்சுக்காதவங்களுக்கெல்லாம் நஷ்டம்தான். அதனால் சரியாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். நாசம் ப்ளஸ் உற்பத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? நாசம் ஆகிக்கிட்டே இருக்கும்போது உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். விலகம் புரிதல சொல்கிறது, நாசம் ஆகிக்கிட்டே இருக்கும்பொழுது உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் நாசோற்பத்தின்னு பேர். எப்படி? பிராரத்தம் நாசம் ஆகிக்கிட்டே இருக்கும் பொழுதே ஆகாமி உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் வினையை கழிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன கழியுது? ஒரு அனுபவம் நீங்கள் பட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு நீ அடுத்து வந்த கண்மா பிரார்த்தத்தில் கொஞ்சம் கழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் கழிக்கும் பொழுதே புதுசாக உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கும்? ஆகாமியம் உண்டாயிருக்கும். நாசம் ப்ளஸ் உற்பத்தி. இதுக்கு எதாவது உதாரணம்னா, உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது, காவேரி ஓடுது, பாலத்துலேருந்து பார்க்குறீங்க, கீழே ஒரு இடத்துல ஒரு கம்பு போல் இருக்குது, கம்பில் காவேரி தண்ணி கிழிச்சிக்கிட்டு இப்படி கவையாக போகும் பார்க்குறோம். பார்க்கும்போது அந்த கவைங்கிற ஒரு ஷேப் மட்டும் தான் கணக்கு தெரியும். ஆனால் அது ரொம்ப நிலையாக நிற்கிறது போல் உங்களுக்கு தெரியுது. அந்த தண்ணி இப்படி கிழிச்சு கொண்டு வி மாதிரி ஓடுற ஒரு ஷேப்புங்கிறது கண்ணுக்கு வி அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சராக தெரியும். ஆனால் அந்த வீக்குள்ள ஒரு வினாடியில் இருந்த தண்ணீர் அடுத்த வினாடி அங்கே இருக்குமா? அப்போ நீங்கள் பார்த்த அந்த வினாடியில் அந்த தண்ணீர் அடுத்த வினாடி வேறு இடத்துக்கு போய்டும், புது தண்ணீர் அந்த இடத்துக்கு வந்துடும். அடுத்த தண்ணீர் அங்கே போய்டும், புது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இருந்த தண்ணீர் நாசமாகி புது தண்ணீர் அங்கே உற்பத்தி ஆகிடுது இல்லையா? அதனால தான் இதுக்கு உதாரணமாக பிரவாக நித்தம்னு எழுதிருக்கேன் கீழே. பிரவாகம்னா தண்ணி ஓடுறது, பார்ப்பதற்கு நித்தியம் போலவே தெரியுது, ஆனால் தண்ணீர் அதுக்குள்ளே மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? சொல்கிறது என்னன்னு புரியுதா? அதான் பிரவாக நித்தம், அதான் நாசோற்பத்தி. அதுபோல் நம்ம ஆகாமியத்தை உற்பத்தி பண்ணி கொண்டே இருக்கிறோம். கண்மத்தை பிராரத்தத்தை அனுபவிச்சு கொண்டே இருக்கும்போது என்ன பண்ணுறோம்? ஆகாமியத்தை உற்பத்தி பண்ணி கொண்டே இருக்கிறோம். விளக்கம் புரியுதுங்களா? இந்த பிறவி முடிஞ்ச உடனே செஞ்சு வச்ச ஆகாமியத்தோட போய் சாமிகிட்ட நிற்போம். சாமி என்ன பண்ணுவார்? அந்த ஆகாமியத்தில் கொண்டு எதில் சேர்ப்பார்? சஞ்சீதத்தில் சேர்ப்பார். வெரி குட். ஆகாமியத்தில் கொண்டு போய் சஞ்சீதத்தில் சேர்த்துருவார். புரியலையம்மா உங்களுக்கு? இந்த பிறவி நாம் அனுபவிக்கிறதுக்கு பிராரத்த கண் மட்டும் தந்திருக்கோம் இல்லையா? இதை கழிக்கும் பொழுதே ஆகாமியங்கிற புதிய வினைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த பிறவி முடிஞ்சிருச்சுன்னா இந்த பிறவியில் உள்ள பிராரத்தம் நிறைவாயிட்டுதுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம கையில் என்ன இருக்கும்? புதுசாக செஞ்ச ஆகாமியம் இருக்கும். அதோட போய் சாமிகிட்ட நிற்கும் போது சாமி என்ன பண்ணுவார்? கொண்டான்னு வாங்கிட்டு போய் சஞ்சீதத்தில் சேர்த்துடுவார் முதல்ல. இப்போ அதுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து பிராரத்துக்கு அனுப்பிடுவார் கீழே அடுத்த பிறவி. விளக்கம் புரியுதுங்களா? கண்ம விஷயங்கள் புரியுதா? எளிமையாக இருக்குல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு? புதுமையாக இருக்கா இல்லை ஏற்கனவே கேட்டது மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஆமாம், அது பின்னாடி பார்ப்போம்.
அதெல்லாம் தெரிஞ்ச இப்போ விஷயம் தெரிஞ்சவொடனே சீக்கிரம் புத்திக்கு போயிடலாம் ஆசாதில் பாருங்க மகளுக்கு இல்லையா? அதனால இந்த மூணத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறதா நமக்கு தேவையான வழி இல்லையா? அதை பின்னாடி சொல்லித்தரேன். அதுக்கு எல்லாத்துக்கும் விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் தெரிந்து கொண்ட விஷயம் இருக்குது. அதை சொல்லிடா நிறைய பண்ணுவோம். இந்த 3 கேட்டகரி, ஃபர்ஸ்ட் ஒரு 3 கேட்டகரி சொன்னேன். என்னது? மானத கர்மம், வாசக கர்மம், காய்க கர்மம். அடுத்த ஒரு 3 கேட்டகரி சொல்லியிருக்க கர்மத்தில் என்னது? அடுத்த ஒரு 3 கேட்டகரி இல்லை அது 3 கேட்டகரி கிடையாது. அது வந்து ஆகாமை உற்பத்தி ஆகிறது உள்ள எக்ஸ்பிளனேஷன். அது வந்து ஆகாமை எப்படி உற்பத்தி பண்ணுறோம், பிராரத்தை அனுபவிக்கும் பொழுது ஆகாமியத்தை எப்படி உற்பத்தி பண்ணிக்கிறோங்கிறதுக்கான உதாரணம் தான் இது. நாசோற்பத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை பற்றி பேசுறது அர்த்தம்? பிராரத்தையும் ஆகாமியை பற்றி பேசுறது அர்த்தம். உலக விஷயத்துக்கு உதாரணம் தான். கரும்பு மிஷின்ல கரும்பு உள்ள விடுறாங்க, கரும்பு நாசம் ஆகுது, சாறு உற்பத்தி ஆகுது இல்லையா? நாச உற்பத்தி தான். பிராரத்து நாசமாகுது, ஆகாமையும் உற்பத்தி ஆகுது. அப்படி எதை கழிச்சாலும் என்ன உண்டாகும்? கண்டிப்பா அப்ப நிச்சயமா உங்களால என்ன பண்ண முடியாது? கர்மத்தை கழித்து தீர்க்க முடியாது இல்லையா? அத்தனையும் என்ன பண்ண முடியாது நம்மளால? கண்டிப்பா கழித்து தீர்க்க. கழித்தாலும் என்ன ஆயிடுது நமக்கு? புது பிறவிக்கு எல்லாம் வந்தது. அப்ப கழிக்கிறதுங்கிறது நம்ம கையில கிடையாது. அதனால சமணர் என்ன பண்றான்னா, கர்மத்துக்கு வேற வழியே கிடையாதுப்பா, நீ கழிச்சு தான் தீர்க்கணும் அப்படின்ட்டான். அதில் ஒன்று புதுசாக உற்பத்தி பண்ணாமல் இருக்கணும். புதுசாக உற்பத்தி பண்ணாமல் இருக்கிறது என்ன பண்ணலாம்? ரொம்ப விரதமான முறையில் வாழணும். சொகுசாக வாழ்ந்தாலே கர்மத்தை செய்யணும். அதில் பிடிக்காத, பல் விளக்காத, பிடிக்காத, ஈரத்துலாம் சுத்தம் பண்ணாமல் இது, ரொம்ப துறவு நிலையில் இரு, அப்படிலாம் சாப்பிடாத, ஒன்றும் பண்ணாத, அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப வாழ்க்கையை ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. கர்மத்துக்கு பயந்துருக்கு. அது போய் வேலை இருக்க முடியுமா? இல்லையா? அப்போ அந்த சொல்யூஷனுங்கிறது அவனை பொறுத்தவரை கர்மத்தை கழிச்சு தான் தீக்கணும், கழிச்சு தான் தீக்கணும் தான். ஆனால் கழிச்சா என்ன ஆயிடுது? பூசு உண்டாயிடுது. பூசு உண்டாகாம இருக்கிறதுக்கு அவன் என்ன பண்றான்? ரொம்ப ஸ்ட்ரிக்டா விரதங்களை ஃபாலோ பண்றான். நம்மளால முடியாது. மனுஷன் தூங்குறதுங்கிறது அடிப்படை. தூங்காம மனுஷனால இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? இயல்புலையே அது தூங்கிதான் ஆகணும். தூங்கிதான் ஆகணும்னா கொசு கிடைக்க கூடாது. ஆமாதானே? தூங்கிதான் ஆகணுங்கிறது கட்டாயம்னா கொசு கிடைக்க கூடாது. அப்ப கொசுக்கு குறைஞ்சுதானே ஆகணும். அப்ப கர்மம் வந்துதான் ஆகும். அப்போ மனுஷன் அவங்க இயல்பாக வாழ்ந்தாலே அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? அப்போ கண்டிப்பா கர்மம் செய்ய வேண்டியிருக்கு இல்லையா? அப்ப இப்ப கர்மத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறதுதான் பெரிய ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு பெரிய கேள்வியா இருக்கு. சொல்லித்தரேன். இதே இல்லாம எதுவுமே கேள்வியே கிடையாது. இங்க சொல்லுங்க. கண்டிப்பா கர்மம் தான். அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு ஆட்டை வெட்டி பிரியாணி போடுறீங்க, ஒரு கொசுவை கொள்றீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயும் குழப்பாவும் உண்டு கண்டிப்பா. ஆனா அதுக்கு இதுக்கு வித்தியாசம் உண்டு. இதனால ஏன் கொண்டா அதில் ஏன் கொண்டோம் அப்படிங்கிறத காமி கணக்கு பார்த்துப்பாரு. அது மாதிரி கண்டிப்பா கணக்கு உண்டு எதா இருந்தாலும். சாமி எல்லாமே பேரவை இன்பமான பெரிய புதுசாக சாவரங்க எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது தான் முடிவு பண்ணி சொல்லிட்டீங்கிறீங்க. அப்புறம் நான் என்னுடைய பாட்டு என்ன இருக்குதுல அப்படிங்கிற கேள்வி தான் கேட்குறாங்க. நம்ம அடுத்த ஆகாம உற்பத்தி பண்ணுறது கூட நம்ம பேர் இல்லாத இதுதான் நடக்கும்னு வாழ்க்கையை நீ திருப்பி அடிச்சுட்டேன்னு சொல்லுது.
ஆகாமியத்தை உற்பத்தி பண்றதுல எவ்வளவு விஷயமே இல்லையே, எவ்வளவு தப்பே இல்லையே வச்சுருக்கோம். சாமி என்ன பண்றாரு, பிரார்த்தத்தை கூட்டும் பொழுது அங்கங்க இந்த இடத்துல திரவியார் கோயில் இருக்கு, இந்த இடத்துல திருவண்ணாமலை கோயில் இருக்கு, இந்த இடத்துல இப்படி இருக்கு, இந்த இடத்துல பொருளாதாரம் இருக்கா, எல்லாத்தையும் காட்டி தான் வச்சிருக்காரு. ஆனா நாம எதை சூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம், நாம எதை அனுபவிக்க விரும்புகின்றோம், அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை டெசிஷன்ஸ் மாறிக்கொண்டதில் இருக்கு. அதுக்கப்புறம் சாமி நம்மளுடைய கணக்கை எழுதும் பொழுது எப்படி எழுதுவார் அப்படிங்கிறது நாம என்ன வழியை யூஸ் பண்றோம். ஏன்னா உயிர்ச்சினர் அறிவு இருக்கே, இன்னும் கிடைச்சிருக்கு. கண்மத்தோ சாமி கொடுத்துறாரு, இது எப்படி சம்பந்தப்பட்டு தன்னை நினைச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். இருக்கு, எல்லாமே கண்மத்தில் இருக்கு. குறைக்கிறோம், நல்லா குறைக்கும், கவலையப்படாதீங்க. அதனால சாமி சொல்றாரு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க கர்மத்தை பத்தி, நம்ம செஞ்ச கர்மத்தெல்லாம் கழிச்சு தான் இருக்கணும், அதில் மாற்றம் கிடையாது, கவலைப்படாதீங்க, உண்மைதான் ஞானம். சமணம் சொல்ற மாதிரி நம்ம செஞ்ச கர்மத்தெல்லாம் கழிச்சு தான் இருக்கணும். ஆனா கழிச்சா என்ன பிரச்சனை, ஆகாமே வந்துடும். இப்போ கழிக்கிற மாதிரி தான், கழிக்கிறது தான் என்ன அனுபவிக்கிறேன். தலைவலி வந்தால் என்ன பண்ண முடியும், தலைவலி வராது நான் பண்ண முடியும், தலைவலியை எழுதிட்டு பேசாமல் கிடக்க வேண்டியதுதான். சரி, தலைவலி வந்தால் எனக்கே தலைவலி உயிர் எடுக்காதுன்னு தொழில வந்து சொல்கிறோம், அப்போ கர்மம் வந்துடும், ஆகாமே வந்துடும், புதிய கர்மத்தை இருக்கிறோம். ஆனால் எது நினைச்சாலும் கண்டிப்பாக என்ன வந்துடும், கர்மம் வந்துடும். ஆனால் கர்மத்தை கழிச்சா ஆகாமே, ஆனால் கர்மத்தை கழிக்காமல் தீர்க்க முடியாது. எல்லாரும் ஒரு பிரச்சனை, கர்மத்தை கழிக்காமல் தீர்க்க முடியாது, கழிச்சா என்ன ஆகும், ஆகாமே. நல்ல சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் சாமி சொல்றாங்க, வீணை வீணையாம் என்று சொல்லும் ஆமா, அதை செஞ்சா இது வரும், உண்மைதான். வீணைக்கு வினையாம் என்று சொல்லி சொல்லும் மதுரையில், ஆனா உயிரினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனம் என்றேன். ஆனா அதுக்கு உய்வு இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்மத்தை கழிச்சே தான் தீக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அதுலேருந்து உய்வு இல்லை, ஆகாமியத்தை உற்பத்தி பண்ணிக்கிறது நமக்கு ரிலீஃப் இல்லைன்னு நினைக்காதீங்க. இருக்கு. என்ன செய்யணும் தெரியுமா, கைவினை செய்து எம் பிரான்கழல் போற்று அப்படின்னா, பெருமானுடைய திருவடியை நீங்க போற்றுங்க. எப்பொழுது கைவினை செய்து என் பிரான்கழல் போன்றதும் ராமடியும் செய்வினை வந்தியமை தீண்டப்பரா திருநீலகண்டம். சிவருமான வணங்குங்க, அவரை கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கர்மத்திலிருந்து விடுதலை என்று சொல்றாங்க. சிவருமான் ஒருத்தர் தான் அந்த கணக்கை நம்மகிட்ட கூட்டாமல் தவிர்க்கக்கூடிய வல்லமையுடையவர் அவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிறத அதை காட்டணும். காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனிமணத்து ஏவினையால் மூன்றிருத்தான் என்று இருபொழுது பூவினை கொய்து மலரடி போட்டுவது நாமடியும் தீவினை வந்தமை தீண்டப்பரா திருநீலகண்டம் 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 அதனால தான் விளக்கம் போடுறீங்களா? சரி, அது வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஒவ்வொரு கண்மும் எப்படி திங்க போகுது, நிஜத்துக்கு என்ன சொல்யூஷன். சிவருமான்னா ஒட்டுமொத்த கண்மத்துக்கு சிவருமான் சொல்யூஷன் தெரிஞ்சு வச்சுப்போம். உங்களுக்கு அவசரப்பட்டு நீங்களே கேட்டதுனால சொல்லிட்டேன். சொல்யூஷன் யாருங்க, சாமி தானே. ஆனால் சஜிதத்துக்கு எப்படி சொல்யூஷன், பிராரத்துக்கு எப்படி சொல்யூஷன், ஆகாயமத்துக்கு எப்படி சொல்யூஷன் இருக்கு. இதே சிவருமானை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும்னு இருக்கு. விளக்கம் போகிறதுங்களா? ஒரே தண்ணி தான், குளிக்கும் போது தள்ள ஊற்றிக்கணும், குடிக்கும் போது வாயில் ஊற்றிக்கணும், வித்தியாசம் இருக்குல்ல. குளிக்கிறதுக்கு குளிக்கணும், அதே வாயில் ஊற்றிக்க முடியும் தண்ணி. அப்போ தாகமாக இருந்து தள்ள ஊற்றிக்க போடுமா, ஒரே சொல்யூஷனுக்குரிய பொருளாக இருந்தாலும் அது என்ன பண்ணணும், அது தக்க முறையில் பயன்படுத்தினா அது சரியான முறையில் கிடைக்கும். அதனால இப்போ நமக்கு அடுத்தது இந்த கர்மத்தை நம்ம எப்படி கழிக்கிறோம், இந்த பிராரத்தத்தை நம்ம கழிக்கிறோம் இல்லையா இந்த உலகத்தில். இந்த கழிக்கும் போது எப்படி கழிக்கிறோம் அப்படின்னா 3 வகையினால கழிக்கிறோம். ஆதி ஆத்மீகம்,
ஆதி ஆத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். ஆதி ஆத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். ஆத்மிகம்னு பொருள் வருது. ஆத்மம் அப்படின்னா என்ன? ஆத்ம ஆத்ம ஆத்மானா என்னது? அப்படின்னா என்ன? ஆத்மானா என்ன? ஆத்மானா என்ன கேட்கணும்? உயிர். ஆத்மானா என்ன? உயிர். உங்களுடைய பிராரதத்தை கழிப்பதற்கு உயிர்கள் எல்லாம் காரணமா நின்றுதுன்னா அதுக்கு ஆதி ஆத்மீகம்னு பேர். உயிர்கள்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆடு, ஒரு மாடு வந்து போயிட்டே இருக்கிறது. ஒரு மாடு தக்காளி ஏற்றி வைக்கணும் கீழே ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, மாட்டு தக்காளி கடைக்கு போயிட்டு இருக்கீங்க, டக்குனு ஒரு மாடு முட்டத்துக்கு ஏற்றிட்டு போயிடுது. தட்ஸ் கால்ட் ஆத்மீகம். ஒரு உயிரினால உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டது இல்லையாப்பா? அதான். உங்கள் வீட்டுக்கு வாசலில் உங்கள் வீட்டுக்கு எழுத்த வீட்டுக்காரங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அவங்களால பிரச்சனை. இப்போ அவங்க தக்காளி வாங்க போயிருக்காங்க, அவங்கள மாடு முட்டி அவங்கள இறக்கிடுச்சுன்னு வச்சுங்க. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உள்ளூர் அப்பா இருக்கா இல்லையா? ஆக மொத்தம் இந்த ஆதி ஆத்மீகத்தினால உங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். உயிர்கள் நம்மால், விலங்குகளால், மனிதர்களால், சக ஆத்மாக்களால் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களால் நமக்கு நல்லதோ கெட்டதோ ஏற்படக்கூடிய அனுபவத்துக்கு பேர் என்ன? ஆதி ஆத்மீகம். இந்த பொதுவாக ஜீவ வர்க்கத்தினால ஏற்படக்கூடிய நன்மை தீன்மை அனுபவங்கள்னு எழுதிக்கோங்க. நல்லது கெட்டதாகி இருக்கக்கூடிய அனுபவங்கள் ஜீவ வர்க்கங்களால். கொசு அப்போ என்னது? நைட்டு ஃபுல்லாக தூக்கம் தாங்க முடியல, தூக்கமே இல்லை, கொசு கடி தாங்க முடியலன்னா அப்போ என்ன அர்த்தம்? அது அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாகிட்டு பற்றின விஷயங்கள்லாம். இப்போ கொசு கடிக்குதுங்கிறது வருத்தப்படவே தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம என்ன நினச்சிக்க வேண்டியதுதான்? அவ்வளோ நமக்கு பிரார்த்தனை இல்லைக்கு இவ்வளோதான் அப்படின்னு முடிச்சுக்க வேண்டியதுதான். அதான் அனுபவிக்கிறோம், அவ்வளோதான். இல்லை அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இல்லை அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம அனுபவிக்கிறோம்னு நினைக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. சொல்கிறேன். அது மாடு முட்டுறது, ஆடு முட்டுறது, இதெல்லாம் அப்புறம் தேல் கடிக்கிறது, பாம்பு கடிக்கிறது, எவ்வளோ விஷயங்களால், விலங்குகளால், மனிதர்களால் எப்படி நாய் குலைக்குதா? அது ஆத்தியாத்மிகம் தான். ஏன்னா குலைக்கிறதுனால இரிட்டேட் ஆகுதுன்னா எடுப்பு தானே, ஆத்தியாத்மிகம். அடுத்து என்ன இருக்குது? ஆதி பௌதிகம்னா என்ன? பூமி. பௌதிகம்னாலே பூமின்னு அர்த்தம். பூமியில் இருக்கக்கூடிய பொருட்களால், மண், கல், மலை, தண்ணி, ஆறு, கடல். திடீர்னு ஆறு பெருகி வெள்ளமாக வரும், ஒரு ஊரே அழிச்சு போயிடும், அதிலெல்லாம் பாதி பேர் செத்து போயிடுவோம். இப்போ அவங்களுக்குலாம் என்ன நடந்திருக்கு? ஆதி பௌதிகத்தின் மூலமாக வினைக்கழிவு ஏற்பட்டிருக்கு. இன்னும் சுனாமி வந்துச்சு, லட்சோப லட்சம் மக்கள் போயிடுறாங்க. அவ்வளோ பேருக்கும் ஆதி பௌதிகத்தினால சாமி வினையை கழிச்சிருக்கார். திடீர்னு இடி இடிச்சு போயிடுறான் இல்லையா? இப்போ டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் வந்து லாரி வந்து மோதி ஒருத்தன் போயிட்டான். அது ஆதி ஆத்மீகமா ஆதி பௌதிகமா? எப்படி ஆதி ஆத்மீகம்? லாரி ஓட்டுற ஒரு உயிர் தான். வெரி குட். இயற்கை சீற்றங்களால் ஆனாதான் பௌதிகம். இயற்கை மழை, புயல், வெள்ளம், இப்படி அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய வினைக்கழிவு எதுவாக இருந்தாலும், நம்ம வீடு ஒழுகுதுன்னா கூட அது என்னது தான்? இப்போ ஆதி பௌதிகத்தில் வந்துடும். இல்லைன்னா சாவுறது தான் வினைக்கழிவுன்னு நினச்சக்கூடாது. நமக்கு அன்றாட ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அத்தனையுமே என்னது தான்? வினைக்கழிவு தான். அதில் இதில் அந்த பஞ்சபூதங்கள் சம்மந்தமாக எதில் எந்த பக்கத்தில் நல்லதும் சரி கெட்டதும் சரி ரெண்டுமே நடக்கும். வினைக்கழிவுனாலே கெட்டது தான் போடுன்னு நினச்சக்கூடாது. நல்லது நமக்கு வினைக்கழிவு தான். நல்ல கனவு காண்றீங்க, நைட்டு நல்லா உங்களுக்கு பிடிச்சவங்களோட இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, பிடிச்ச இடத்துக்கு போகிறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க. ஏன்டா அந்த கனவு கலைஞ்சது போல் இருக்குதுன்னு வருத்தப்படுறீங்க பொழுது விடுஞ்சோடனே. அப்படின்னா உங்களுக்கு என்ன கழிஞ்சிருக்குன்னு அர்த்தம்?
நல்வினை கழிஞ்சிருக்கு. ஏன்னா இன்ப அனுபவம் ஏற்பட்டிருக்குல்ல, இன்ப அனுபவம் ஏற்பட்டிருக்கு. அப்போ உங்களுடைய பிரார்த்தத்தில் கொஞ்சம் நல்வினை கழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தவங்க முக்கியமான நெருக்கமானவங்க போயிட்டாப்புல கனவு காண்றோம், அழுகுறோம் உட்காந்து, அந்த கனவு நினச்சி மனசுக்கு புழுங்குறோம், முழிச்சு கூட எண்ணி பார்க்க கெட்ட கனவுங்கிற, ரொம்ப கெட்ட கனவு கண்டங்க நைட்லாங்கிறோம். அப்போ தீவினை கழிஞ்சிருக்கு. அப்போ நல்ல கனவு காணலாமா கெட்ட கனவு காணலாமா? கெட்ட கனவு கண்டாதான் நம்மளை பொறுத்தவரை பிரார்த்தனை கழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பிரார்த்தனை கொஞ்சம் தீவினை கழிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக ஒட்டுமொத்தமாகவே பிரார்த்தனைங்கிறது நமக்கு தேவையில்லாததுதான். அதில் கொஞ்சம் இவர் ரொம்ப தேவையில்லாதவராக இருக்கார்ல ஒரு பகுதி, அந்த வகையில் அவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்காரு அர்த்தம். ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டினா, நீங்கள் நல்லவராக இருந்தாலும் நல்லது நிறையா வச்சுருந்தாலும் அது நீங்கள் கழிக்கிறது இங்கே இருந்து தான் ஆகணும். அதாவது நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ மனிதனாக பிறந்தாதாங்க ஆகாமியம் உண்டு. மனுஷங்கிறவன் புத்தி உள்ளவனா சாமி படைச்சு வச்சிருக்காரு. மற்ற விலங்குகள்லாம் அந்த பகுத்தறிவுன்னு இல்லை, சாமி பத்திர சிந்தனை கிடையாது. அதனால் நம்ம சஞ்சீதத்தை எடுத்துக்கொண்டு திரும்பி போகிறோம் இல்லையா, அது ஆகாமியத்தை எடுத்துகிட்டு மேலே போகிறோம் இல்லையா. நீ என்ன இவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இவ்வளோ பாவத்தை பண்ணி வச்சுருக்கிற, சரி இன்பளுக்கு நீ மனுஷனாக கொடுத்தா இதை விட நான் அதிகமான பாவத்தை நீ செய்வேன். அதனால் இந்த கண்மத்தை கழிக்கிற அளவுக்கு உனக்கு பிறவி நான் கொடுப்பேன், நீ இன்னும் பெரிய பாவத்தை பண்ணிட்டு வருவேன். அதனால் நீ என்ன பண்ணுறனா, கொஞ்ச நாள் நரகத்தில் இரு. நரகத்தில் இருந்தீங்கன்னா உன்னோட தீவினையில் கொஞ்சம் நிறையா டேலி ஆகும் அப்படிம்பார். ஏன்னா தீவினை அதில் கழிப்பார். நிறைய நல்லது பண்ணியிருக்கேன், கொஞ்ச நாள் சொர்க்கத்தில் இரு, இன்னும் சொர்க்கத்தில் கழிப்பார். மனுஷனாக போகிறதுன்னு கொஞ்சோண்டு பாக்கி இருக்குது, ஆனால் அடி போதை நிறையா வாங்க வேண்டி இருக்குது உனக்கு அப்படின்னு என்ன பண்ணுவார், ஒரு நாயாக பிறக்க வைப்பார், ஒரு ஆடாக பிறக்க வைப்பார், ஒரு மாடாக பிறக்க வைப்பார். விலங்குகள்லாம் துன்பத்தை அனுபவிக்கவே இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன கிடைக்கிது? இப்போது பிராரத்தம் கழியுது. ஆனால் என்ன இல்லை, சுய நினைவோடு இருக்காமல் அது பிராரத்தை கணிக்கிறதுனால அது ஆகாமியம் இல்லை. அதனால் வினையை கழிக்கக்கூடிய பிறவி அதெல்லாம். மனுஷ பிறவியை தவிர்த்து மற்றதெல்லாம் என்னது, வினையை கழிக்கிறதுக்காக மட்டுமே வரக்கூடிய பிறவிகள். நமக்கு கண்டிப்பாக ஏறும். ஏன் ஏறாது? நல்லா ஏறும். நமக்கு ஆகாமல் ஏறும். நமக்கு உண்டு, அதுக்கு தான் கிடையாதுங்க. இப்போ நம்மளை வந்து ஒரு நாய் கடிச்சிட்டுனா அதுக்கு ஆகாமையும் கிடையாது. அது ஏன் கடிச்சது நம்மளை வந்து? அதான் அதுக்கு ஆகாமையும் இல்லைங்கிறனே. வெரி குட். அதுக்கு என்ன பேர்? ஆதி ஆத்மீகம். ஆதி ஆத்மீகம். நாய் நம்மளை அது சாமி ஏவல் பண்ணுறா, அதை கருவியாக வச்சுருக்காருங்க. நம்முடைய தீவினையை கழிக்கிறதுக்கு அந்த நாய் ஒரு கருவி அந்த இடத்துல. பொதுவாக ஆத்மா தாமா உண்டு உண்டு, நல்லா உண்டு. பொதுவாக ஆத்மா தான் சொன்னேன். இப்போ நான் தானேங்க இப்போ அடுத்த பிரிவில் நாயாவோ பூனையாவோ பேயாவோ பிறக்க போகிறேன். இப்போ திரும்பி அது ஆத்மா சூக்ஷ்ம தேகம் தானே. அது சூக்ஷ்ம தேகம் தான் அங்கே போய் நரகத்தில் இன்பத்தை சொர்க்கத்தை அனுபவிக்குவார். தூள தேகம் தான் மாறப்போகுது. நல்லா பிறக்கும். நாயே மனுஷனாக பிறப்போம், நாயே பேயா பிறக்கும், பேயே மனுஷனாக பிறப்பான். சில பேர் மனுஷனே பேயா பிறக்கிறான், பேயாவே இருக்கான். அதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்குது. சரி, எதிர்த்து போட்டோம். இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோம்? ஆதி பௌதிகம்னா என்ன சொன்னேன்? இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய இன்ப துன்ப அனுபவங்கள், வினைக்கழிவு. அடுத்து ஆதி, அதில் என்ன அர்த்தம் வருது? தெய்வம் அப்படிங்கிற இந்த இடத்துல சிவபெருமானை தவிர்த்து, ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் கூட்டுதல் கர்த்தா, எல்லாவற்றையும் வந்து கூட்டுறாரு. மற்றபடி இருக்கக்கூடிய தேவதைகள் அத்தனையினாலையும் பேய், பிசாசு, பில்லி, சூனியம், ஏவல், அப்புறம் இந்த முனி அடிச்சுட்டு, பேய் அடிச்சுட்டு, வீரம் அடிச்சுட்டு, காத்தாயை அடிச்சுட்டு, பேசாயை அடிச்சுட்டுலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இது அத்தனையுமே இதில் தான் அடங்கும். பேய் பிடிச்சது, ஏவல், பில்லி, சூனியம், இது அத்தனையும் அதில் தான் வருது. ஆதி தெய்வீகத்தில் வருது. இப்படி நம்முடைய தீவினையை கழிப்பதற்கு இதெல்லாம் கருவியாக சாமி பயன்படுத்துகிறார். விளக்கம் புரியுதுங்களா? இந்த 3 நிலையினால தான் நமக்கு என்ன ஆகும்? நல்ல அனுபவமும் கெட்ட அனுபவமும் இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இது வரைக்கும் அவங்க 3 செட்டு சொல்லியிருக்கேன். முதல்ல கண்மத்தில் 3 வகை: மானத கண்மம், வாசக கண்மம், காய்கறி கண்மம். அடுத்தது கண்மத்தில் பிறவி அடிப்படையில் 3 வகை: சஞ்சித கண்மம், பிரார்த்த கண்மம், ஆகாமி கண்மம்.
இப்போ பிராரப்த கர்மத்தை கழிக்கிறதுல 3 வகை: ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். சரிதானே? ரைட். இன்னும் சில விஷயங்கள் இது சம்மந்தமாக இருக்குது. அதெல்லாம் ஒரு சாப்பாடு இடத்துல சொல்லி சாப்பிடும்.